சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு காணொளியை காணலாம். உழைப்பை வாழ்வாகவும், நேர்மையை அடையாளமாகவும், சமூக சேவையை தன்னுடைய சுவாசமாகவும் கொண்டு ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உயிரோட்டமான எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த ஆளுமை இவர். 1958ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகிலுள்ள சிற்றூர் சூழலில் பிறந்து சாதாரண ஆரம்பத்திலிருந்து அசாதாரண சாதனைகளுக்கு பயணித்தவர் இவர். இன்று கிடைக்கும் மதிப்பு நேற்றைய உழைப்பின் பலன் என்பதனை ஆதாரமாய் கொண்டு 1993ஆம் ஆண்டு MRF நிறுவனத்தின் டயர் டிரேடிங் பிரான்சைசியாக பெருந்துறையில் தொடங்கி தொடர்ந்து திருப்பூர், சேலம் ஆகிய ஊர்களில் MRF டயர் டிரேடிங் பிரான்சைசிகளையும் MRF டயர் அண்ட் சர்வீசஸ் புது டயர் விற்பனை நிலையங்களையும் தொடங்கி கடந்த 25 ஆண்டுகளாக MRF நிறுவனத்தின் இந்தியாவின் நம்பர் 1 டீலராக விளங்கி வருகிறார். 16 ஆண்டுகளுக்கு முன் பெருந்துறையில் சாகர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பெயரில் பள்ளியை தொடங்கி எண்ணற்ற மருத்துவ மாணவர்களையும் IIT மாணவர்களையும் தயார்படுத்திக் கொண்டிருந்தாலும் பள்ளியின் குறிக்கோளான நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்து நல்ல மனிதர்களாக உருவாக்க அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் கல்வி தந்தை இவர். சொல்லாமல் செய்த உதவிகள், கூச்சமில்லா கருணை, எதிர்பார்ப்பில்லா சேவை, இதுவே உண்மையான சமுதாய பணி என்று 35 வருடங்களாக தன்னை அரிமாவில் இணைத்துக் கொண்டு பல சேவைகளை செய்து வருவதோடு பெருந்துறையின் அமைதி பூங்கா அறக்கட்டளையின் செயலாளராகவும் பெருந்துறை பொதுநல அறக்கட்டளையின் பொருளாளராகவும் பொறுப்பேற்று சமுதாய பணியாற்றி வருகிறார் இவர். ஒரே கூரையின் கீழ் பல இதயங்கள், பகிர்ந்த சிரிப்பில் குறையும் துன்பங்கள், மூத்தவர்களின் அனுபவம் வழிகாட்ட கூட்டு குடும்பமே வாழ்வின் பாதுகாப்பு என்பதை நன்கு உணர்ந்த இவர் 1987ஆம் ஆண்டு திருமதி லதா அவர்களை இல்லத் துணைவியாக ஏற்று பாலமுருகன் மற்றும் அருள்முருகன் என்ற 2 மகன்கள் மற்றும் மருமகள், பேரன் பேத்தி மற்றும் தாயுடன் சேர்ந்து 11 பேர் கொண்ட கூட்டு குடும்பமாக வாழ்ந்து நமக்கான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார் இவர். 48 வருடங்களை தாண்டி 5 பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டராகவும் 5 கூட்டு நிறுவனங்களின் மேனேஜிங் பார்ட்னராகவும் சாகர் இன்டர்நேஷனல் பள்ளியின் செயலாளர் மற்றும் தாளாளராகவும் ஓய்வின்றி பணியாற்றி தொழில், குடும்பம், சமுதாய சேவை மூன்றிற்கும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்த சாத்தந்தை குலத்தை சார்ந்த திரு சவுந்தரராஜன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறது கிட்கோ. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு சி சவுந்தரராஜன் அவர்களை கௌரவிக்க முழுக்காதன் குலத்தை சேர்ந்த கன்வென்ஷன் ட்ரெசரர் திரு ரமேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். காலையிலிருந்து பேசுனவங்கெல்லாம் பெரியவர்கள், நமக்கெல்லாம் வழிகாட்டிகள், வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் எப்படி தொழில் செய்யணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் மிக அருமையாக நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் தொழிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி நாம் ஒரு விவசாயத்தில் தான் மேக்ஸிமம் இருந்தோம். இன்றைக்கி ஒரு 60 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்டைலி ஒரு வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம மாறி இருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி அது நம்முடைய சமுதாயத்துக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த மாதிரியான அமைப்புகள் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். என்ன எல்லாத்தையுமே வழிகாட்டுதல் ஒன்று வேணும். நானெல்லாம் 18 வயசில் தொழிலுக்கு வந்தவன், படிப்பறிவும் இல்லை, பணமும் இல்லை. அப்போல்லாம் இந்த மாதிரியான வழிகாட்டுதல் கூட எங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு அமைப்புமே இல்லை. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் மேன்மேலும் வளர்ந்து இந்த வளரும் இந்தியாவில் வல்லரசாகும் இந்தியாவில் நீங்களாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர்களாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம் முன்னே இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் நாங்கள்லாம் இன்றைக்கி என்னோடய வயசு 67, இன்றைக்கோட முடியுது, நாளைக்கு 68வது பிறந்த நாள். 67 வருஷம் கடந்து நாங்கள் போயிட்டுருக்கிறோம். 49 வருஷம் தொழில் அனுபவம். என்னோடய ஒரு சிறு அனுபவங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இப்போ கேட்குறவங்க கண்டிப்பாக எதோட கேட்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தோடு உட்காந்துருப்பீங்க. இந்த ஒரு 2-3 ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் முதல்ல 18 வயசில் தொழில் ஆரம்பிக்கும் போதே ஒரு 3 பேர்த்த பார்ட்னராக சேர்ந்து பண்ணணும். இன்றைக்கி 49 வருஷம் தொழில் அனுபவத்தில் நாங்களும் ஒரு 7-10 பார்ட்னரோட எங்களோட அடுத்த வாரிசுகள் அவங்களும் எல்லா பார்ட்னராக சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணு பார்க்குறோன்னா எத்தனையோ ஜாதகம் பார்க்குறோம். ஆனால் ஒரு கூட்டாளி சேர்த்தும் போது ரொம்ப அவசரப்பட்டு சேர்த்திடுறோம். இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்து வந்த பிற்பாடு அவங்களோட எண்ணங்கள் வேறு மாதிரி ஆகிறது. ஒன்றா ஒரு பணத்துக்காகவோ
இல்லை ஒரு டெக்னிக்கலுக்காகவோ நாம் ஒரு கூட்டாளி சேர்த்தும் போது அந்த வளர்ந்து வரும்போது நிறைய ஒரு சிக்கல்களை நாம் வந்து கண்கூடாக பார்க்குறோம். அப்போ அதனால் வந்து ஒரு பார்ட்னர் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து சேர்த்தணும். ஒரு மனைவியோடு வாழ்கிறத விட ஒரு கூட்டாளியோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்கு மனைவி அனுசரித்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும். ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல, விட்டு கொடுக்கக்கூடிய தரம். விட்டு கொடுத்தா தான் ஒருத்தருக்கு நம்ம வாழ முடியும். அதை விட பல மடங்கு விட்டு கொடுத்தா தான் கூட்டாளி கூட வந்து வாழ முடியும். அதனால் கூட்டாளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு 3-4 வருஷம் லாபம் வர வரைக்கும் பெருசாக பார்க்குறதில்ல. அப்புறம் அவங்கவுங்களுக்குள்ள அந்த ஈகோ, அந்த பிரச்சனைகள், லாப பங்கீடுகள்லாம் நிறைய வர்றது நம்ம கண்கூட பார்க்குறோம். முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டாளி தேர்வு செய்கிறதுல ரொம்ப 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 கவனமாக தேர்வு செய்யுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். நாங்களாம் எங்களது ஒரு 5 கம்பெனி இருக்குதுங்க, ஒரு 5 பார்ட்னர்ஸ் இருக்குது. பணம் அந்தந்த கம்பெனிக்கு அதுதான் இருக்கும். யாருமே டிராயிங் இருக்காது, அவங்களுடைய அக்கௌண்ட்லேயும் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த செப்டம்பர் அக்கௌண்ட் முடிச்சுட்டு அக்டோபரில் தான் நாங்கள் வந்து டிவிடெண்டாக கொடுக்குறோம். அப்படி இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் சப்போஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக இருந்தாலும் அவங்களோட ஷேரை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். தேவைக்கு நம்மளுடைய சௌகரியத்துக்கு வீடு கட்டும்போது எடுக்கிறதோ, நம்ம கல்யாணத்துக்கு எடுக்கிறதோ எங்களுடைய கன்சர்னில் யாருமே எதுவுமே கிடையாது. எனக்கு எஸ்கேஎம் வந்து 18வது வருஷத்தில் ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொன்னாங்க. கணக்கை கற்றுக்கப்பா, கணக்கு பார்க்க தெரியலனா நீ நாளைக்கு 1000 கணக்குள்ள வச்சு வேணாலும் வேலை செய்யலாம், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய வரும் அப்படின்னு. அதனால் கணக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு தொழில் நாம் நிறையா பண்ணுறோம். எப்பயுமே ஒர்க்கிங் கேபிட்டல் எப்பயுமே டைட்டாகவே இருக்கணும். எங்கள் கம்பெனிலலாம் எப்பயுமே கரெக்டாக வச்சுக்குவோம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம வசூல் பண்ணுறதை நிறுத்திக்குவோம். அதனால் கடன் கொடுத்து வாங்கக்கூடிய கம்பெனியில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பணம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எங்களது எந்த நிறுவனத்திலையும் வந்து டிராயிங்ஸ் அந்த இயர்லி ஒன்ஸு எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டு டிவிடெண்ட் இது மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு இருப்போம். வெளியே அவங்கவுங்க சௌகரியத்துக்கு டிராயிங் அப்படிங்கிறது இத்தனை வருஷம் நாங்கள் இல்லாதனால தான் இத்தனை கூட்டாளி அப்படியே வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. என்னோட பர்சனலே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குன்னு இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பேன். மனைவி கிட்ட பசங்க 2 பேர் கல்யாணம் ஆகி ஆளுக்கு 2 குழந்தைடுறாங்க, அவங்களுக்கு மாதம் எவ்வளோ அமௌண்ட், இப்படி தான் செலவுகளை பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுறோம். நிறைய நிறுவனங்கள் வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா பணம் புழங்கும் போது தேவையில்லாத ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் ஒரு வீடு கட்டுறதை கொண்டு போய் நிறைய செலவு பண்ணிடுறது, இல்லை வேறு ஏதாவது ஒன்று போய் டெட்டை செலவு பண்ணிவிட்டு தொழிலுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். தொழில் அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி, அதை எப்படி ஃபண்ட் எடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நீ பண்ணணும். அப்படின்னா நமக்கு தொழிலில் வந்து எந்த விதமான ஒரு சிரமமே இல்லாத நாம் கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்துட்டு இருக்கும். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கட்டாயம். அப்படி பண்ணினா தான் ஒரு சிறப்பாக நாம் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் துறையில் வளர்ந்து வரும்போது நாம் தொழிலை விட்டுட்டு இந்த சேவை நிறுவனங்களில் போய் ஒரு சிலர் நம்ம பார்த்துருக்குற கண்கூடா. தொழில் அப்படிங்கிறது ஒரு பங்கு, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பங்கு, சேவை அப்படிங்கிறது ஒரு பங்கு. ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை எப்போ நிறைவேறும் அப்படின்னா இந்த 3 ஒரு மனிதனுக்கு யாரு கிடைக்குதோ அவங்க தான் முழுமையான வாழ்ந்தவங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் முக்கியம். அதில் ஒரு மனித பிறவியாக பிறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிது. எத்தனையோ கோடி உயிரினங்கள் இங்கே இருக்கும்போது நான் மனிதனாக பிறந்ததுங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக பிறந்துட்டு ஒரு அற்புதமான மனிதனாக வாழல அப்படின்னா நான் மனிதனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அப்போ ஒரு மனித வாழ்க்கை எங்கே நிறைவேறுது அப்படின்னா ஒரு தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு குடும்பம் நல்ல முறையில் கொண்டு வரணும், இன்னொரு பங்கு நம்ம சமுதாயத்துக்காக கண்டிப்பாக பாடுபடணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த கிட்கோ நிர்வாகிகளாக வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு அரவணைப்பில் நாம் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, நம்மை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் அனைவரும் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இப்போ ஆரம்பித்து ஒரு 3 வருடத்தை கடந்து இன்றைக்கு 4வது வருடத்தில் இவ்வளோ தூரம் நிற்கிற அப்படின்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள மாமனியர்கள் இதை வந்து வழிநடத்துறதுனால தான் இன்றைக்கி இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த 3 எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சரிசமமான விகிதத்தில் வந்து சேருதோ அவங்க தான் வாழ்க்கையினுடைய முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்களாக வந்து இருக்க முடியும். இதெல்லாம் இன்றைக்கி நிறைவான வாழ்க்கை. ஒரு தொழில் அமைச்சிருக்குது, பணமெல்லாம் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ஒன்றும் இல்லைங்கிறது இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி பணமும் படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் போதாது, ஒரு நல்ல வாழ்க்கை அமையலைன்னா பிரயோஜனமே இல்லைங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டாக்டர் ஆகிறாங்க, ஐஐடி NIT படிக்கிறாங்க, எல்லாமே இதெல்லாம் சர்வைவல். பணமும் படிப்புங்கிறது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையோ தொலைச்சிட்டு எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கண்ணுக்கு வந்துட்டு தெரியுது.
அதுக்காகவும் இந்த கிட்கோ வந்து வெறும் தொழில் முனைவருக்காக மட்டுமல்ல, கலாச்சார பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக உருவாக்கி நம்முடைய பழைய கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் இந்த வருங்காலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து நம்முடைய கண் முன்னாடி நம்முடைய இளைய சந்ததிகளெல்லாம் மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி சொல்லப்போனால் கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. முதலையே ஜாதகம் பார்க்கும்போதே முதல் வீடு பார்த்துட்டு பால் காய் வச்சுட்டு தான் அப்புறம் தான் கல்யாண தேதியவே கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூட்டு குடும்பமாக இருக்குன்னு சொல்கிறது ஈஸி, வாழ்கிறது கஷ்டம். ஆனால் எங்கள் வீட்டில் 11 பேர், எங்கள் அம்மா, நாங்கள், பசங்க, பேரன், பேத்தி எல்லாம் 11 பேர் இருக்கிறோம். ஆனால் கஷ்டம் தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த கூட்டு குடும்பமாக வாழும்போது அடுத்த அந்த 3வது ஜெனரேஷன், எங்கள் வீட்டில் 4 தலைமுறைகள் இருக்குது. எங்கள் அம்மா, நான், பசங்க, பேரன். அந்த பேரன் பேத்தியில் கொடுக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, ஒரு அன்பு, நம்முடைய பழைய கலாச்சாரத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை, எந்த சூழ்நிலையிலுமே வெளி சூழ்நிலை எப்படி போனாலும் நம்மளுடைய பேரன் பேத்திகள் அந்த வழிதடமாற பார்த்துக்கிறதுக்கு இந்த கூட்டு குடும்பம் அருமையாக வந்து உதவி பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்கிறதுக்குண்டான முயற்சி பண்ணுங்க. ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இப்போ என்னோட மனைவி மருமகளாகவும் இருக்கிறாங்க, மாமியாராகவும் இருக்கிறாங்க. மருமகளாக மாமியாராக ரெண்டாக்ட் பண்ணுறதுங்கிற ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு மருமகளுக்கு மாமியார். எங்கள் அம்மாவுக்கு வயசு 93. எப்படி இருக்கு காலையில் எந்திரிச்சா பார்த்துக்குங்க. ஆனால் ஒரு கூட்டு குடும்பமும் என்னதான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு குடும்பம் தான் இனிமேல் அடுத்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மிக மிக பாதுகாப்பானது நம்முடைய கூட்டு குடும்பம் தான். முடிந்த அளவு கூட்டு குடும்பமாக வாழுங்கள். கூட்டாளிகளை மனைவியை விட நேசியுங்கள். கூட்டாளி இருக்கும்போது சில சந்தர்ப்பங்கள் வரும்போது நாங்கள்லாம் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணிக்குவோங்க தொழில் சம்மந்தமாக. ஆனால் தொழிலை முடித்து வரும்போது அந்த ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே வந்துட்டு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் முதல்ல ஒரு 18 வயசில் ஒரு கூட்டாளியாக சேர்ந்தது. இன்றைக்கி 49 வருஷமாக நாங்கள் கூட்டாளியாக இருந்து எங்களுடைய மகன்களும் வந்து அவங்களும் கூட்டாக சேர்ந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு தெளிவான ஒரு புரிதலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன், யாருக்கு என்னென்ன வேலை, யாருக்கு என்னென்ன ஒர்க்கு, யாருக்கு என்னென்ன பங்கு, யாருக்கு என்னென்ன மூலதனம் போடணும், எப்படியெல்லாம் பணம் எடுக்கணும், எந்தெந்த எப்படி தான் பண்ணணும், இப்படிங்கிறத ப்ராப்பராக வச்சுக்கணுங்க. அப்புறம் கணக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இன்றைக்கி தானே இப்படி லாஸ் அப்படிம்பாங்க. ஒரு நாள் எப்போயுமே அது ஆயிடாதுங்க. நாங்கள்லாம் எங்களுடைய கன்சர்னில் என்னோட 10 கன்சர்ன் இருக்குதுங்க. அதுபோக ஸ்கூலு ட்ரஸ்டெல்லாம் இருக்குது. ஒரு 13 அக்கௌண்ட் எனக்கு வந்து எவ்ரி மந்த் 7th வந்து ட்ரையல் பேலன்ஸு P&L என் டேபிள் வரணுங்க. ஒவ்வொரு மாதம் கணக்குகள் செக் பண்ணிடுவோம். ஒவ்வொரு மாதம் அது லாபம் வந்தாலும் சரி, எங்கே எப்படி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதம் கணக்கை கண்டிப்பாக செக் பண்ணுவோம். இது எனக்கு SKM வந்து என்னோட 18வது வயசில் சொன்னது. கணக்கு பாருன்னு. அதேமாதிரி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செப்டம்பர் அக்கௌண்ட்டை முடிச்ச பிற்பாடு இதுக்கு இன்கம் டேக்ஸ்லாம் நிறையா நம்ம பார்ப்போம். கணக்கே பாதி கணக்கு ஆடிட்டர்கிட்ட கொண்டு போய் போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுற தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு பெரிய டர்ன் ஓவர் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு 200-300 கோடி பண்ணுறதே ரொம்ப பெருசுன்னு வைங்க. ஆனால் இருந்தாலும் அந்த செப்டம்பர் அக்கௌண்ட் முடிச்சதையுமே எஸ்டிமேட்டட் ஃபைல் அப்படின்னு ஒன்று போட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்ன டர்ன் ஓவர் வரும், என்ன ஜிபி வரும், என்ன டெப்ரிசியேஷன் இருக்குது, என்ன டேக்ஸ் கட்டணும், டிடிஎஸ் என்ன இருக்குது, நான் 4 குவார்ட்டராக ஒர்க் அவுட் பண்ணி இன்கம் டேக்ஸு எக்ஸாக்டாக பே பண்ணிடும். இன்கம் டேக்ஸ் ஒரு சப்போஸ் 20 லட்சம் வருது அப்படின்னா ஒரு 5% தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு எஸ்டிமேட்டோட ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நாம் இந்த டேக்ஸஸ்லாம் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே நமக்கு வந்து வராது. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற டைரக்ட் டேக்ஸோட இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் வந்து இப்போ நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த டிடிஎஸை கட்டாக விட்டுறாங்க. இன்றைக்கி இன்கம் டேக்ஸோட டிடிஎஸ் ஆக்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. இன்றைக்கி பெனால்ட்டி வந்து அவன் வந்து 2 ரூபா இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்குறான். அப்போ அந்த டேக்ஸேஷன் மேட்ரு எப்படி இருக்குது, இதெல்லாம் அக்கௌண்ட்ஸில் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தொழில் செய்கிறவங்க, அது சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஒரு தொழிலாக இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு எந்த விதமான இடைஞ்சலுமே கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து சிரமம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையோட கவர்மெண்ட் நோண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு இன்கம் டேக்ஸ்லேயோ ஒரு ஜிஎஸ்டிலேயோ நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருச்சுன்னா அவன் கேட்குற கேள்வி நம்மளால தொழில் செய்கிறக்கே வந்து விடமாட்டாங்க. அதனால் டேக்ஸேஷனில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர்லேயே ஒரு எஸ்டிமேட்டோடு போனீங்க அப்படின்னா எங்களுடைய எல்லா கன்ஸ்லையும் 31/3 க்ளோசிங் பண்ணணும்னா 1 ரூபா கூட இன்றைக்கி வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் எல்லா அக்கௌண்ட்லையும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்களாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய அனுபவத்தில்
இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வரும்போது எந்த விதமான ஒரு சர்க்கிளுமே இல்லாமல் நாம் ஒரு ஸ்டெடியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வர்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாக வந்து இருக்கும். ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயம்தான். அந்த ஒவ்வொரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக பண்ணும்போது தொழில் ரீதியாக நாம் முன்னேறதுக்கு உண்டான அந்த மட்டுமே பார்த்துக்கிட்டு இந்த டாக்ஸேஷன் போன்ற மேட்டர்லாம் நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தானே நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயங்களையும் முக்கியத்துவம் கொடுத்து போனாங்க அப்படின்னா தொழிலில் எந்த விதத்துலையும் நாம் கீழே வர வேண்டிய ஒரு தேவைகள் கண்டிப்பாக நமக்கு இருக்காது. இந்த வாய்ப்பை நல்கிய இந்த நிறுவனத்திற்கும் என்னை இங்கு அறிமுகப்படுத்திய தம்பி ஈரோடு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி, நம்மால் முடியும், நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சுக்கோங்க. எங்களுக்கு அந்த ஒன்று மட்டும்தான் இருந்தது அந்த 18 வயசில். நம்பிக்கையும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்த காலத்தினால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து உங்கள் முன்னாடி இப்போ ஒரு 4 வார்த்தை பேசுகிற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். அப்படின்னா தன்னம்பிக்கை மட்டும்தான். ஐயா வானவராயர் சொல்லும்போது அதை தான் சொல்லிட்டு போனார். விவேகானந்தருடைய கூற்றும் அதை தான். நம்மை நம்புவோம், கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவோம். நாம் சிரித்தா மட்டும் பத்தாது, நம்முடைய உறவுகளும் சிரிக்க வேண்டும், நம்முடைய சமுதாயமும் சிரிக்க வேண்டும், அனைவரும் முன்னேற வேண்டும். அதுதான் வளர்ந்த சமுதாயம். கண்டிப்பாக வளர்ந்த சமுதாயத்தில் நாம் வாழ்வோம், வளரும் சமுதாயத்தை நாம் பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.